அபர்ணா புருஷனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே நலன் விசாரிக்கிறான். அபர்ணாவை மட்டும் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் அபர்ணா அவள் கிட்ட போயிட்டு எனக்கு வந்து இந்த பொண்ணு ஞாபகமாகவே இருக்குன்னு சொல்லும் போது அதுக்கு அவன் சொல்கிறான், எல்லாருமே அந்த பொண்ணை பற்றியே பேசுகிறீங்க, நான் ஜெயிலுக்குள்ளே தனியாக தானே இருந்தேன், என்ன யாரும் ஏன் கண்டுக்க மாட்டீங்கன்னு கேட்குறான். ஆமாம், அந்த பொண்ணு என்னோட எக்ஸ் ஸ்டூடெண்ட் தான், காலேஜ் முடிக்கிற வரைக்கும் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுறது கிடையாது, அதுக்காக என் மேலே எல்லா பழியும் போடுவீங்களான்னு அவன் கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, அந்த பொண்ணு வந்து தனியாக சாகலை, வயிற்றில் இன்னொரு குழந்தை வேற இருந்தது, அதுவும் சேர்ந்து தான் இறந்து போயிருக்குன்னும் போது இவன் மூஞ்சியே மாறுது. அபர்ணாவோட ஃப்ரெண்டும் அவங்க ஹஸ்பண்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா, நம்ம எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம், அவள் செத்ததுக்கு நம்ம யாருமே வருத்தப்படலையே, அந்த பொண்ணு மேலே தப்பு இல்லாமல் இவன் மேலே தப்பு இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு ஒன்று இந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அபர்ணாவை தனியாக கூப்பிட்டு ஃபேஸ்புக் போஸ்ட் அந்த பொண்ணு போட்டது எல்லாத்தையுமே காட்டும். எல்லா ஃபோட்டோலையும் அந்த பொண்ணோட கழுத்தில் ஆறுன்ற சிம்பிள் போட்ட ஒரு செயின் தொங்கிட்டு இருக்கு. இவன் புருஷனோட பேரும் ஆறில் தான் தொடங்கும். இதை பார்த்தவன ஒரு குழப்பமாகறா. அபர்ணா தான் புருஷன் கூட அவன் காலேஜில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருக்கா. ரூம்குள்ளே இந்த பொண்ணை பற்றி தப்பு தப்பாக பேசினவன் இப்போ ஸ்டேஜில் ஏறி அந்த பொண்ணுக்காக இரங்கல் பண்ணுற மாதிரி பேசி 2 நிமிஷம் சைலன்ஸ்லாம் இருக்க சொல்கிறான். இதை கேட்ட உடனே அந்த பொண்ணு ரொம்ப சங்கடமாகறா.